ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் மேக்ஸ் மதன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சராசரி ஆவரேஜ் அப்படின்ற டாப்பிக்கில் இருந்து தான் நம்ம வீடியோஸ் கொடுக்க போகிறோம். இந்த வீடியோஸில் அப்போது பார்க்க போகிற டாபிக் ஆவரேஜ் அப்படின்ற டாபிக். ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக் சம்ஸு ஃபஸ்ட் வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, பேசிக்கான சம்ஸ்லாம் ஃபஸ்ட் வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம். செகண்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாட்ரேட் லெவல் சம்ஸும் ஹார்ட் லெவல் சம்ஸும் சால்வ் பண்ண போகிறோம். மாட்ரேட் லெவல் ஹார்ட் லெவல் சம்ஸ் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதில் பேசிக்ஸ் தான் இருக்க போகுது. பட் நீங்கள் எல்லா கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்ஸ் தானே அப்படின்னு அசால்ட்டாக நினச்சிடாதீங்க, ஈஸியாக தான் சால்வ் பண்ணுவோம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தா தான் நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் உங்களுக்கு தெளிவாக புரிய போகுது. இந்த மாட்ரேட் அண்ட் ஹார்ட் லெவல் சம்மில் எப்படி சார் டைப்பில் சம் கேட்பாங்க அப்படின்னா, ஒரு நம்பர் வெளியே போயிட்டா ஆவரேஜ் என்ன, ஒரு சம்மு ஒரு டோட்டல் நம்பர் கொடுத்துட்டு அதோட ஆவரேஜ் கொடுத்துட்டு இதிலேருந்து ஒரு நம்பர் வெளியே போயிட்டா வெளியே போகிறப்போ சராசரி என்ன இருக்கும், அல்லது ஒரு செட் ஆஃப் நம்பர் இருப்பாங்க, அதுக்கு ஒரு ஆவரேஜ் கிடச்சிருக்கும், அதுலேருந்து ஒரு புதிய நம்பரை சேர்க்குறப்போ நமக்கு ஆவரேஜ் என்ன மாறி இருக்கும் அப்படின்றது கொஸ்டின் கேட்பாங்க. ப்ளஸ் ராங் நம்பர் கரெக்ட் நம்பர் கொடுத்துட்டு நமக்கு ஆவரேஜ் என்ன அப்படின்றதே கொஸ்டினாக கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோ முழுக்க பேசிக் தான் இருக்க போது. பேசிக்காக இருந்தாலும் இந்த பேசிக் சம்ஸ் எல்லாமே டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட சம், அதாவது 2012 இருந்து டில் டேட் வரைக்கும் இருக்க அனைத்து சம்முமே நம்ம வீடியோவாக மேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நமக்கான முதல் கேள்வி, ஆவரேஜில் முதல் கேள்வி என்னன்னு பாருங்களேன். மையப்போக்கு அளவைகளுள் ஒன்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன் ஆஃப் த மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சராசரி, அதாவது மீன்னாலும் அரித்மேட்டிக் மீன்னாலும் ஆவரேஜ்னாலும் நமக்கு சேம் தான். இங்கிலீஷில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆவரேஜ் அப்படின்னு கொடுத்தாலும், வெறுமன மீன் அப்படின்னு கொடுத்தாலும், அரித்மேட்டிக் மீன் அப்படின்னு கொடுத்தாலும் நமக்கு சேம் தான். தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா சராசரி அல்லது கூட்டு சராசரின்னு ரெண்டு வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு வேர்டுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சும்மா பேசிக்காக ஒரு கான்செப்டை பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இயல் எண்களை எடுத்துக்கிறேன். இயல் எண்கள்ங்கிறது என்ன, 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி அப் டு n வரைக்கும் போகும். கரெக்டுங்களா? நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 5 வரைக்கும் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த ஒவ்வொரு நம்பருக்கும் இடையில இருக்க வித்தியாசத்தை கவனிங்களேன். ஒவ்வொரு நம்பருக்கு இடையில இருக்க வித்தியாசம் என்ன, ஒரு நம்பராக கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கரெக்டுங்களா? +1 பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி வித்தியாசம் சமமாக வர்றப்போ, அதாவது ஒரு செட் ஆஃப் நம்பர் கொடுத்துட்டு வித்தியாசம் சமமாக வர்றப்போ ஆவரேஜ் சராசரி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, சிம்பிளாக ஃபஸ்ட்டு நம்பரையும் கடைசி நம்பரையும் கூட்டி 2ஆல் வகுத்துருங்க. முதல் எண்ணையும் கடைசி எண்ணையும் கூட்டி 2ஆல் வகுத்திங்கன்னா நமக்கு ஆவரேஜ் சராசரி அப்படின்றது கிடைக்கும். கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும், 6 டிவைடட் பை 2 போடுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும், 3 அப்படின்றது கிடைக்கும். இன்கேஸ் இன்னும் ஒரு விதமாகவும் சொல்லலாம். இந்த மாதிரி சின்ன சீரீஸாக இருக்கிறப்போ எக்ஸாக்டாக மிடில் வர்ற நம்பர் தான் நம்மளோட ஆவரேஜாக இருக்கும். ஸோ சராசரி அப்படின்றது 3. அப்போ இந்த கான்செப்ட்லேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, வித்தியாசம் சமமாக இருக்கிறப்போ நமக்கு ஆவரேஜ் அப்படின்னு கேட்டாங்கன்னா முதல் எண்ணையும் ஃபஸ்ட்டு நம்பரையும் லாஸ்ட்டு நம்பரையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ இதை ஒரு ஃபார்முலாவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆவரேஜ் அப்படின்றது வித்தியாசம் சமமாக இருக்கிறப்போ, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வித்தியாசம் சமமாக இருப்பின் அப்படின்னு நோட் பண்ணி வச்சு இந்த ஆவரேஜ் ஃபார்முலாவை எழுதி வச்சுக்கோங்க. என்ன ஃபார்முலா, ஆவரேஜ் சராசரி ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு நம்பர், NOனா நம்பர்னு வச்சுக்கோங்க, ப்ளஸ் லாஸ்ட் நம்பர் டிவைடட் பை 2 அப்படின்றதான் நமக்கான ஃபார்முலா. எப்போ வித்தியாசம் சேமாக இருக்கப்போ. இதே வித்தியாசம் சமமாக இல்லைன்னா எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு டவுட் இந்நேரம் உங்களுக்கு வந்திருக்கணும். அப்படி வித்தியாசம் சமமாக இல்லைன்னா நமக்கு எவ்வளோ நம்பர் வேணாலும் கொடுத்துருக்கட்டும், 2, 3, 5, 7 அப்படின்னு ஒரு சீரீஸ் நானாக எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா, இதோட வித்தியாசம் சேமாக இருக்கான்னு பாருங்கள். 2லேருந்து 3 வரணும்னா ஒரு நம்பரை கூட்டணும். அதே மாதிரி 3லேருந்து 2 வரணும்னா 3லேருந்து 5 வரணும்னா 2 கூட்டணும். 5லேருந்து 7 வரணும்னா சேம் 2 கூட்டணும். இங்கே வித்தியாசம் சமமாக இருக்கா, இல்லை, இந்த இடத்துல +1 வருது, மீதி 2 இடத்துலையும் +2 அப்படின்றது வந்திருக்கு. இந்த மாதிரி வித்தியாசம் சமமாக வராதப்போ ஆவரேஜ் கேட்டாங்கன்னா, சராசரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, எல்லா நம்பரையும் கூட்டிடுங்க. அப்போ 2 + 3 + 5 + 7 கூட்டியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது, 1, 2, 3, 4.
மொத்தம் 4 நம்பர் இருக்கா, அந்த 4ஆல் டிவைட் பண்ணிடுங்க. இது தாங்க நமக்கு வித்தியாசம் சமமாக இல்லாதப்போ இருக்கிற ஃபார்முலா. அப்போ இதை நம்ம ஒரு ஃபார்முலாவை கிரியேட் பண்ணிடலாமா? ஆவரேஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கூடுதல்னா கொடுத்துருக்க நம்பரோட சம்மை ஆட் பண்ணி டிவைடட் பை டோட்டல் நம்பர்ஸ், மொத்த எண்களோட எண்ணிக்கை, டோட்டல் நம்பர். ஓகேங்களா, டோட்டல் நம்பர் மொத்த எண்களின் எண்ணிக்கையால் வகுத்தீங்கன்னா எண்களின் எண்ணிக்கை அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நோட் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் நமக்கான ஃபார்முலா. ஆவரேஜுங்கிறத தமிழில் சராசரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ சராசரி, இது எப்போ நம்ம யூஸ் பண்ணணும்? 2 நம்பருக்கு இடையில இருக்க வித்தியாசங்கள் வந்து சமமாக இல்லாதப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவோட கன்க்ளூஷன் இந்த 2 ஃபார்முலா போதும். இந்த 2 ஃபார்முலாவை வச்சு தான் நம்ம இந்த கிளாஸை கொண்டு போக போகிறோம். நம்ம மாட்ரேட் ஹார்ட் லெவல் சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கான கான்செப்ட் வந்து நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் பார்ப்போம். ரொம்ப ஈஸி. ஸோ பேசிக்ஸை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு வந்துடலாம். ஓகேங்களா, நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துடலாங்களா? இரண்டாவது கேள்வி பார்த்துடலாங்களா? இரண்டாவது கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எது பரவல் அளவை இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் நாட் அ மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பரவல் அளவு இல்லாததுன்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் மீன், கூட்டு சராசரி அப்படின்றதான் ஆன்சராக வந்திருக்கு. ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை தியரி கொஸ்டின் மேபி ரிப்பீட் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. நமக்கான மூன்றாவது கேள்வி பார்த்துடலாங்களா? நமக்கான மூணாவது கேள்வி பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க. 1 முதல் n வரை உள்ள n இயல் எண்களின் கூட்டு சராசரி. ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆர் மீன் ஆஃப் n நேச்சுரல் நம்பர் ஃப்ரம் 1 to n. இயல் எண்கள்ங்கிறது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்கோம், அப் டு n வரைக்கும். அப்போது இயல் எண்கள்ங்கிறது 1 2 3 4 5 அப்படியே போய்கிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? அப்படி போகிறப்போ n அப்படின்றதான் கடைசி நம்பர்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, இப்போது நம்ம என்ன சொன்னோம்? நம்பருக்கு இடைப்பட்ட இடைவெளி ஒரு வித்தியாசம் சமமாக இருக்குது அப்படின்றத செக் பண்ணிடுங்க. பாருங்கள், எல்லாத்துக்கும் இருக்க இடைவெளி வந்து +1. அப்போ வித்தியாசம் வந்து சமமாக இருக்குது. இந்த மாதிரி வித்தியாசம் சமமாக இருக்கிறப்போ நம்ம என்ன சொன்னோம்? முதல் எண்ணையும் கடைசி எண்ணையும் கூட்டி 2ஆல் வகுத்தா நமக்கு ஆவரேஜ் கிடைக்குன்னு சொன்னோம். அப்போ 1ஐயும் கடைசி நம்பரான எண்ணையும் கூட்டினா நமக்கு 1 + n கிடைக்கும். அதை 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கான ஆவரேஜ் கூட்டு சராசரி ஆர் அரித்மெட்டிக் மீன் ஆர் மீன் கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ இங்கே n+1/2ன்னு கொடுத்துருக்காங்களே சார், பட் நமக்கு 1+n/2ன்னு கிடச்சிருக்கே சார். சிம்பிளாக நோட் பண்ணிக்கோங்க. n-க்கு பதிலாக 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ரெண்டுலேயுமே சேம் வேல்யூ தான் கிடைக்கும். அதாவது n-க்கு பதிலாக நம்ம 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏன்னா டிவைட் பண்ணுறப்போ ஈக்குவல் நம்பராக வரும் இல்லையா, அதனால் நான் 3ன்னு எடுத்துக்கிறேன். n-க்கு பதிலாக 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 ஃபார்முலாலையும் நான் கண்டுபிடிச்சதில் 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1 + 3 4. 4 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 2ன்றதான் கிடைக்கும். அதே மாதிரி இங்கேயும் n-க்கு பதிலாக நான் 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 3 + 1 4. 4/2 என்ன கிடைக்கும்? 2 அப்படின்றதா கிடைக்கும். ஸோ ரெண்டுமே சேம் தானே நான் சொல்ல வர்றேன். இப்போது இந்த ரெண்டுதுமே நமக்கான சேம் ஃபார்முலா தான். 1 + n-னாலும் n + 1-னாலும் சேம். அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் n+1/2 அப்படின்றதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். ஓகேங்களா, நமக்கான நான்காவது கேள்வி பார்த்துடலாங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். நான்காவது கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்க? முதல் 10 இயல் எண்களின் சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. த மீன் ஆஃப் ஃபஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் 10 இயல் எண்கள்ங்கிறது என்ன? 1ல் இருந்து ஸ்டார்ட் ஆகி அப் டு 10 வரைக்கும் எழுதணும். ஸோ எழுதிடலாங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10. நம்பருக்கு இருக்க இடைவெளி, அதாவது ஒவ்வொரு நம்பருக்கு இடையில இருக்க வித்தியாசம் என்னவா இருக்குது? +1 இருக்குது. கரெக்டுங்களா? எல்லா நம்பரையும் 1 கூட்டிகிட்டே போனால் நெக்ஸ்ட் நம்பர் கிடைக்குது. அப்போது நமக்கு வித்தியாசம் சமமாக இருந்தால் என்ன சொன்னோம்? ஃபஸ்ட்டு நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் கூட்டினா என்ன கிடைக்கும்? 10 + 1 11ன்னு கிடைக்கும். அதை 2ஆல் வகுக்கணும். 2ஆல் வகுத்தா என்ன கிடைக்கும்? 5 × 2 10. 11ல் 10 போச்சுன்னா பேலன்ஸ் 1 இருக்குது. 1 வந்து 2ஆல் அடி ஆகாது. ஸோ நான் இங்கே வந்து பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்த்துறேன். 10ன்னு சேர்த்தோம்னா நமக்கு எத்தனை 2 இருக்குது? 10ல் 5 2 இருக்குது. அப்போ 5.5 அப்படின்றதான் இந்த கேள்விக்கான சராசரியாக இருக்குது. ஓகேங்களா, 55ன்னு போட்டுறக்கூடாது. 5.5 அப்படின்றதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? சூப்பர். ஓகேங்களா, நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துடலாங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான அடுத்த கேள்வி பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்க? முதல் 9 பகா எண்களின் சராசரி. சூப்பரான கொஸ்டின்ங்க. ஓகேங்களா, முதல் 9 பகா எண்களின் சராசரி என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. த ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 9 ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர்னால் என்ன? 1ஆலையும் தன்னாலையும் வகுப்படுறது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம 2 அப்படின்ற நம்பர் எடுத்துக்கலாம். இது எந்தெந்த நம்பராலாம் வகுப்படும்? 1 அப்படின்ற நம்பரால் வகுப்படும், 2 அப்படின்ற நம்பரால் வகுப்படும். வேறு எந்த நம்பராலையும் வகுப்படுமா? வகுப்படாது. அப்போ இந்த மாதிரி
நமக்கு ப்ரைம் நம்பர் அப்படின்னா ரெண்டு காரணிகள், ரெண்டு ஃபேக்டர்ஸ் மட்டும் இருக்கணும். ஓகேங்களா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ப்ரைம் நம்பர்னா ரெண்டு ஃபேக்டர்ஸ் மினிமம் இருக்கணும். ஓகேங்களா, மினிமம்னாலும் மேக்ஸிமம்னாலும் ரெண்டு ஃபேக்டர் கண்டிப்பாக இருக்கணும். இதே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம 4 அப்படின்ற நம்பர் எடுத்தால் என்னென்ன நம்பரால் இதை டிவைட் பண்ணலாம்? 1 அப்படின்ற நம்பரால் எக்ஸாக்டாக டிவைட் ஆகும், 2 அப்படின்ற நம்பரால் டிவைட் ஆகும், 4 அப்படின்ற நம்பரால் டிவைட் ஆகும். அப்போது இந்த 4 அப்படின்ற என்ன நம்பராக சொல்லுவாங்க? காம்போசைட் நம்பர், பகு எண் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு பாருங்கள், மினிமம் நமக்கு எத்தனை ஃபேக்டர்ஸ் வருது? 3 ஃபேக்டர்ஸ் வருது. நமக்கு மினிமம், அதாவது மேக்ஸிமமும் மினிமமும் ரெண்டு ஃபேக்டர், ரெண்டு காரணிகள் கண்டிப்பாக நமக்கு ப்ரைம் நம்பருக்கு தேவை. நமக்கு 2 ஃபேக்டருக்கு மேலே போச்சுன்னா அதை பகு எண் அப்படின்னு சொல்லிடுவோம், ப்ரைம் காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகேங்களா, அப்போ முதல் 9 ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னென்ன நம்பர்லாம் வரும்? 2 அப்படின்ற நம்பர் ப்ரைம் நம்பராக வரும், 3, 5, 7, 9 நம்பர் வருமா? 9 ப்ரைம் நம்பர் இல்லை, காம்போசிட் நம்பர். ஓகேங்களா, 11, 13, 17, 19, 23. இதில் 9 நம்பர்ஸ் இருக்கான்னு பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 9 நம்பர் இருக்குது. அப்போ இதுக்கு இடையில இருக்க வித்தியாசம் வந்து சமமாக இருக்கா அப்படின்னு நல்லா செக் பண்ணுங்கள். 2லேருந்து 1 ஆட் பண்ணால் 3, 3லேருந்து 2 ஆட் பண்ணால் 5. அப்போ இங்கே அவுட் ஆயிடுச்சு, வித்தியாசம் வந்து சமமாக இல்லை. வித்தியாசம் சமமாக இல்லாதப்போ என்ன சொன்னோம்? இந்த எல்லா நம்பரையும் கூட்ட சொன்னோம். எல்லா நம்பரையும் கூட்டிடலாமா? 2 + 3 5, 5 + 5 10, 10 + 7 17, 17 + 11 28, 28 + 13, 28 + 13, 28 + 10 சேர்த்தோம்னா 38, 38 + 3 38 + 3 41, 41 + 17, 41ஓட 17 கூட்டுங்க, 41ஓட 17 கூட்டினீங்கன்னா 58 அப்படின்றது கிடைக்கும். கரெக்டுங்களா, 58, 58 + 19, 58ஓட 10 கூட்டினோம்னா 68ன்னு கிடைக்கும். 68ஓட ஒரு 9 கூட்டினோம்னா நமக்கு 77 அப்படின்றது கிடைக்கும். 77ஓட ஒரு 23 கூட்டிடுங்க. 77ஓட 20 கூட்டினோம்னா நமக்கு 97 அப்படின்றது கிடைக்கும். ஒரு 3 கூட்டினா நமக்கு 100. அப்போ எல்லா நம்பரையும் கூட்டுறப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 100 அப்படின்ற நம்பர் கிடைக்குது. டிவைடட் பை நமக்கு எவ்வளோ ப்ரைம் நம்பர் சொன்னாங்க? முதல் 9 ப்ரைம் நம்பர்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ அந்த 9ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு சராசரி கிடைச்சிரும். சராசரி கிடைக்கும், ஆவரேஜ் அப்படின்றது கிடைக்கும். 9ஆல் அடிக்கிறேன், ஒரு 9 9, ஒரு 9 9. அப்போ 10ல் 9 போச்சுன்னா பேலன்ஸ் 1, 10ன்னு ஆயிடுச்சு. இப்போ 10ல் எத்தனை 9 இருக்குது? ஒரே ஒரு 9 இருக்குது. அப்போ 10ல் 9 போச்சுன்னா பேலன்ஸ் என்ன? 1. அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 11ன்னு கிடச்சிருக்கு எக்ஸாக்டாக. பேலன்ஸ் என்ன? 1 அப்படின்ற நம்பர் கிடச்சிருக்குங்களா? அப்போ இந்த மீதியையும் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம எந்த நம்பரால் டிவைட் பண்ணுறோமோ அதே நம்பரால் டிவைட் பண்ணிடுங்க. அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன? 11 1/9 அப்படின்றதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்பீடை வந்து 1.5 ஆர் 1.75 வச்சு பாருங்கள். நார்மலாக இருக்கவங்க ஓகே, இல்லை ஸ்லோவாக இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லணும்னா நீங்கள் பாயிண்ட் வந்து, அதாவது ஸ்பீடை வந்து குறைச்சிக்கோங்க, 0.75க்கு குறைச்சிக்கோங்க. நம்ம வீடியோ வந்து பெருசாக நம்ம வேகமாக சொல்லலை, பொறுமையாக நிதானமாக தான் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஸ்லோவாக இருக்கவங்க கூட்டி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துடலாங்களா? புரிஞ்சுங்களா? நமக்கான அடுத்த கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க? அனைத்து ஈரிலக்க எண்களின் சராசரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் மீன் ஆஃப் ஆல் 2 டிஜிட் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த மீன் ஆஃப் ஆல் 2 டிஜிட் நம்பர்? ஈரிலக்க எண்கள்ங்கிறது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 10லேருந்து ஸ்டார்ட் ஆகும். கரெக்டுங்களா? 10, 11, 12 இப்படி எழுதிட்டு இருக்க போகும்போது நமக்கு என்ன லாஸ்ட்டில் இருக்குது? ஈரிலக்க எண் 99 அப்படின்றதான் கடைசி ஈரிலக்க எண். அப்போது ஒவ்வொரு ஈரிலக்க எண்களுக்கும் இடையில் இருக்க வித்தியாசங்கிறது நமக்கு +1ங்கிறது கூட்டிகிட்டு போயிருக்கு. அப்போ வித்தியாசம் வந்து இந்த இதில் சேமாக இருக்குது. கரெக்டுங்களா? ஒவ்வொரு நம்பரோடையும் +1 கூட்டினோம்னா 10லேருந்து 1 கூட்டும்போது 11, 11லேருந்து 1 கூட்டும்போது 12, 12லேருந்து 1 கூட்டும்போது 13, 13லேருந்து 1 கூட்டும்போது 14, அப்படியே ஒவ்வொரு நம்பராக கூட்டிகிட்டு போகிறோம். அப்போ நமக்கு வித்தியாசங்கிறது சேமாக இருக்குது. ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு நம்பரையும் கடைசி நம்பரையும் கூட்டணும். கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 10 + 99 109 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? 99ஓட 10 கூட்டினோம்னா நமக்கு 109ன்னு கிடைக்கும். 109 எதால் டிவைட் பண்ணோம்? 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஏன் 2ஆல் டிவைட் பண்ணுறோம்? வித்தியாசம் சமமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணிடலாம். 54 × 2 108 அப்படின்றது கிடைக்குங்களா? 54 2ஆல் பெருக்கும்போது 108ன்னு கிடைக்கும். நமக்கு 109ன்னு இருக்குது. 109லேருந்து 108 போச்சுன்னா பேலன்ஸ் 1. அதை நான் மேலே எழுதிக்கிறேன். 1 வந்து 2ஆல் டிவைட் ஆகாது. ஸோ நான் இங்கே பாயிண்ட் வச்சுட்டு 1 வந்து 10ன்னு மாற்றிடுறேன். 10ல் எத்தனை 2 இருக்குது?
52 இருக்குது. அப்போ 54.5 அப்படின்றது தான் இந்த கேள்விக்கான சராசரியாக இருக்குது. 54.5 அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆவரேஜ். ஓகேங்களா? இங்கிலீஷ் கொஷின் வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. சேம் அதே கொஷின் தான். நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துடலாங்களா? ரொம்பவே சிம்பிள் தானே. நமக்கான அடுத்த கேள்வி பாருங்கள். சேம் அதே மாதிரி மாடலில் தான். என்ன கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். முதல் 100 இயலெண்களின் சராசரி ஆனதுன்னு கேட்டிருக்காங்க. த ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 100 நேச்சுரல் நம்பர் இஸ். த ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 100 நேச்சுரல் நம்பர்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள். முதல் இயலெண்கள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ முதல் இயலெண் என்ன? 1ல் இருந்து எழுதணும். அப்போ 1 2 3 4 5 இப்படி எழுதிட்டு போகிறப்ப என்ன சொல்லியிருக்காங்க? முதல் 100ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ முதல் 100வது இயலெண்கிறது 1ல் இருந்து 100 வரைக்கும் தான் இருக்க போகுது. அப்போ 100 அப்படின்றது எழுதினாலே போதும். நீங்களும் இதுக்கு வித்தியாசத்தை பாருங்கள். வித்தியாசம் நம்பருக்கு இடையில் இருக்க வித்தியாசத்தை பாருங்கள். +1 +1 +1 +1 அப்படின்றதான் வித்தியாசமாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணிடலாம்? வித்தியாசம் சமமாக இருக்கிறப்போ முதல் எண்ணையும் கடைசி எண்ணையும் கூட்டி 2ஆல் வகுத்தரலாம். அப்போ 100 + 1 101. அதை 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கான மீன் சராசரி அப்படின்றது கிடைச்சிரும். ஆவரேஜ் அப்படின்றது கிடைக்கும். 50 × 2 100. 101ல் 100 போச்சுன்னா பேலன்ஸ் என்ன? 1 அப்படின்ற நம்பர் இருக்குது. ஸோ 1 அப்படின்றது நமக்கு 2ஆல் கட் ஆகாது. அதனால் நான் இங்கே பாயிண்ட் வச்சுட்டு 1 வந்து 10ஆக மாற்றிடுறீங்க. பாயிண்ட் வச்சனால நான் 0வாக சேர்த்துறேன். அப்போ 10ல் எத்தனை 2 இருக்குது? 5 × 2 10. அப்போ இந்த கேள்விக்கான சராசரின்னு 50.5 அப்படின்றதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துடலாங்களா? ரொம்பவே சிம்பிள் தானே. இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா ஒரு அசத்தலான சமூக சூப்பரான கான்செப்டாக கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். 6 முதல் 34 வரை உள்ள 5ஆல் வகுபடும் அனைத்து எண்களின் சராசரி. அதாவது 6க்கும் 34க்கும் இடையில 5ஆல் வகுபடுற நம்பரோட சராசரி கேட்டிருக்காங்க. த ஆவரேஜ் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் பிட்வீன் 6 and 34 which are divisible by 5. அப்போ நம்ம 5ன்ற நம்பரை கவுண்ட்டுக்கு எடுத்துக்கணுமானா கூடாது. ஏன்னா அவங்க எதுக்குள்ளே கேட்டிருக்காங்க? 6லேருந்து கேட்டிருக்காங்க. அப்போ 5ங்கிறது நெக்ஸ்ட் 5ஆல் வகுபடுற நம்பருங்கிறது என்ன? 10 வகுபடும், 15 வகுபடும், 20 வகுபடும், 25 வகுபடும், 30 வகுபடும், 35 வகுபடுமா? படாது. ஏன்? 34க்கு இடையில கேட்டிருக்காங்க. அப்போ 35 கவுண்டில் எடுத்துக்க கூடாது. ஓகே, அப்போ நமக்கு 6லேருந்து 34 கூட இருக்கிற 5ஆல் வகுபடுற நம்பருங்கிறது 10லேருந்து 30 வரைக்கும் எடுத்தாச்சு. இப்போ ஒவ்வொரு நம்பருக்கு இடையில வித்தியாசங்கிறது என்ன? 10லேருந்து 5 கூட்டினா 15, 15லேருந்து 5 கூட்டினா 20, 20லேருந்து 5 கூட்டினா 25, 25லேருந்து 5 கூட்டினா 30. அப்போ பாருங்கள், ஒவ்வொரு நம்பருக்கு இடையில இருக்க வித்தியாசங்கிறது சேமாக இருக்குது. இந்த மாதிரி வித்தியாசம் சேமாக இருக்கும்போது என்ன பண்ணிடலாம்? முதல் எண்ணையும் கடைசி எண்ணையும் கூட்டிடலாம். கூட்டினா 30 + 10 40 அப்படின்றது கிடைக்கும். அதை 2ஆல் வகுத்தால் நமக்கான சராசரி. இப்போ 40 ÷ 2 ஒரு 2 2 20 × 2 40. அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன? 20 அப்படின்றத இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். நோட் பண்ணிக்கோங்க. கான்செப்ட் தெரிஞ்சுன்னா டக்குன்னு போட்டலாம். நான் உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஸ்லோவாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா டக்குன்னு அடிச்சு நவுத்திட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துடலாங்களா? நமக்கான அடுத்த கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10 குழந்தைகளின் சராசரி மதிப்பெண் 80. அப்போது நமக்கு டோட்டல் நம்பர் அப்படின்றது பார்த்திங்கன்னா 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஆவரேஜ் அப்படின்றது பார்த்திங்கன்னா 80 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன கேட்குறாங்க? மொத்த மதிப்பெண் அப்படின்றது கேட்குறாங்க. தட் ஆவரேஜ் மார்க் ஆஃப் 10 children is 80. 10 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அப்போ டோட்டல் நம்பர்ஸ் ஆவரேஜ் அப்படிங்கிறது 80. நமக்கு இங்கே என்ன கேட்குறாங்க? டோட்டல் மார்க், அதாவது மொத்த கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு ஆவரேஜுக்கான ஃபார்முலா என்ன? ஆவரேஜ் = sum divided by டோட்டல் நம்பர். இதில் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க, டோட்டல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே டிவிஷனில் இருக்கிறது ஈக்குவல் இன்சைடு வந்தால் என்னவா மாறும்? மல்டிப்ளிகேஷனாக மாறும். நமக்கு இந்த கூடுதல் டோட்டல் மார்க் தான் கேட்டிருக்காங்க. அப்போ sum = ஆவரேஜ் × டோட்டல் நம்பர். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாலே நமக்கான ஆன்சர் கிடச்சிரும். ஆவரேஜுங்கிறது 80, டோட்டல் நம்பருங்கிறது 10. ரெண்டையும் பெருக்குனா 8 × 1 8. எத்தனை 0 இருக்குது? ஒவ்வொரு இதுலேயும் ஒரு 0 இருக்குது. ஸோ 2 0வை சேர்த்துட்டா நமக்கான கூடுதல் அப்படின்றது கிடச்சிரும். 800 அப்படின்றதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். ஓகேங்களா? 800 அப்படின்றதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். ஓகேங்களா? நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துடலாங்களா? ரொம்பவே சிம்பிள். நமக்கான அடுத்த கேள்வி பாருங்கள். சேம் கூட்டு சராசரியை காண்க.
2 4 6 8 10 12 14 16 அப்படின்ற நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு எண்ணுக்கு இடையில இருக்க வித்தியாசம் பாருங்கள் +2 ரெண்டு நம்பர் கூடிக்கிட்டே போயிருக்கு. அப்போ நம்ம வந்து சமமான வித்தியாசமாக இருக்குது. சமமான வித்தியாசமாக இருக்கப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், முதல் எண்ணையும் கடைசி எண்ணையும் கூட்டிடலாம். கடைசி எண்ணையும் கூட்டினா என்ன கிடைக்கும், 18 கிடைக்கும். அதை 2ஆல் வகுத்தால் நமக்கான ஆவரேஜ் அப்படின்றது கிடைச்சிரும். அப்போ 18 2ஆல் வகுத்தா 9 அப்படின்றது கிடைக்கும். ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன, 9 அப்படின்றதா இந்த கேள்விக்கான ஆன்சர். ஓகேங்களா, நமக்கான அடுத்த சம் பார்த்துடலாங்களா. நமக்கான அடுத்த கேள்வி பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, 5, 9, x, 17 மற்றும் 21 சராசரி 13. அப்போ இந்த எல்லா நம்பரையும் கூட்டி மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது, 1 2 3 4 5, 5ஆல் வகுத்தோம்னா சராசரிங்கிறது 13 கிடைக்குது. அப்போ இந்த எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணிடலாம், எல்லா நம்பரையும் கூட்டலாம். 5 + 9 + x + 17 + 21. மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது, 5 நம்பர் இருக்குது. 5ஆல் டிவைட் பண்ணுறப்போ நமக்கு சராசரிங்கிறது 13 கிடைக்கிது. அதாவது ஆவரேஜ் ஈக்குவல் டு சம் டிவைடட் பை டோட்டல் நம்பர். சராசரிங்கிறது கூடுதல் டிவைடட் பை மொத்த எண்ணிக்கை அப்படின்றதான் நமக்கான ஆவரேஜுக்கான ஃபார்முலா. அதை தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ சிம்பிள் ஆட் பண்ணிடலாங்களா. 21 + 9 30, 30 + 5 35, 35 + 10 45, 45 + 5 50, 50 + 2 52. அப்போ எல்லாத்தையும் கூட்டும் போது 52 ப்ளஸ் இந்த எக்ஸ் விட்டுறக்கூடாது, ப்ளஸ் எக்ஸுன்ற நம்பர் இருக்குது. ஸோ இங்கே டிவிஷனில் இருக்க இந்த 5 வந்து ஈக்குவல் டு அந்த சைடு போனால் என்னவா மாறும், மல்டிப்ளிகேஷனாக மாறும். அப்போ 13 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 65 அப்படின்றது கிடைக்கும். ஸோ 52x + 52 + x = 65 கிடச்சிருக்கு. ஸோ இங்கே இருக்க 52 அப்படின்றது ஈக்குவல் டு அந்த சைடு போனால் என்னவா மாறும், கழித்தலாக மாறும். கூட்டலாக இருக்கிறது கழித்தலாக மாறும், ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாக மாறும். அப்போ x = 65 - 52. 5ல் 2 போச்சுன்னா 3, 6ல் 5 போச்சுன்னா 1. அப்போ அந்த எக்ஸுன்ற நம்பர் என்ன, 13 அப்படின்றதான் எக்ஸோட வேல்யூவாக இருக்குது. ஓகேங்களா, எக்ஸோட வேல்யூ என்ன, 13. ரொம்ப சிம்பிள். இதை இன்னொரு மாடல்லையும் சால்வ் பண்ணலாம். நமக்கு 5 9 x 17 21 அப்படின்ற நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு இடையில இருக்க வித்தியாசத்தை கண்டுபிடிங்களேன். 5 + 4 9, 17 + 4 21. அப்போ ரெண்டு நம்பருக்கு இடையில வித்தியாசம் வந்து சமமாக இருக்குது. ஸோ +4 ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். +4 9 + 4 13. நமக்கு வித்தியாசம் சமமாக இருக்கப்போ நடுவில் வர்ற நம்பர் அல்லது ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பரையும் கூட்டி அதை 2ஆல் டிவைட் பண்ணுற நம்பர் தான் நமக்கு ஆவரேஜாக இருந்திருக்கும். 13 அப்படின்றத நமக்கு ஆவரேஜ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த எக்ஸ் அப்படின்றது என்ன நம்பராக தான் இருக்கும், 13ஆக தான் இருக்கும். இந்த 13ஓட 4 கூட்டினா நமக்கு 17 அப்படின்ற நம்பர் கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 13 அப்படின்றதான் ஆன்சர். இந்த மாதிரியும் இதை சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா, நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துடலாங்களா. இந்த கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழ் காண்பவைகளின் சராசரியை காண்கன்னு சொல்லிட்டு 10 20 30 40 50, அதாவது 10 டிஃப்ரென்ஸ் வச்சு கொடுத்துட்டாங்க. நம்பருக்கு இடையில இருக்க இடைவெளி 10. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபஸ்ட்டு நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் கூட்டலாம். 10 + 50 60ன்னு கிடைக்கும். அந்த 60 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கான சராசரி அப்படின்றது கிடைச்சிரும். இங்கிலீஷில் மீன்னு சொல்லுவாங்க, அரித்மேட்டிக் மீன்னு சொல்லுவாங்க, ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த டேம்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், 30 அப்படின்றது கிடைக்கும். ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 30. இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்வி தான். நான் அந்த ஒரிஜினல் பிக்சரை கட் பண்ணி தான் நான் ஃபைல் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் தாராளமாக நம்பி நம்மளோட வீடியோஸையோ நம்மளோட டெஸ்ட் பேட்சையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துடலாங்களா. இந்த கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். 9 6 7 8 5 மற்றும் எக்ஸ் ஆகியவற்றின் சராசரி 8 எனில் எக்ஸின் மதிப்பு காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள். நமக்கு இருக்க நம்பரை ஆர்டராக எழுதிடலாம். 8 5 9. ஒரு நம்பர் வந்து எக்ஸுன்னு கொடுத்துருக்காங்க, அது நமக்கு தெரியாது. ஒவ்வொரு நம்பருக்கு இடையில இருக்க வந்து வித்தியாசம் வந்து நமக்கு என்ன தான் இருக்குது, வித்தியாசம் வந்து சேமாக இருக்குது. பட் இந்த இடத்துல என்ன நம்பர் போட்டால் நமக்கு 8ன்றது ஆவரேஜ் வரும்னு பாருங்களேன். 8ன்றது ஆவரேஜ் வரும்னு போடுங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம 10 அப்படின்ற நம்பரை கொடுத்தா, 10 அப்படின்ற நம்பரை கொடுத்தா நமக்கு 8ன்றது ஆவரேஜாக வருமா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். இங்கிட்டு 3 நம்பர், இங்கிட்டு 3 நம்பர் வரணும். பட் அப்போ 8ன்ற நம்பருக்கு எக்ஸை வந்து 10ன்னு கொடுத்தா நமக்கு 10 கொடுக்கும்போது நமக்கு 8ன்ற நம்பர் வராது. ஸோ என்ன பண்ணிடலாம், எல்லா நம்பரையும் ஆட் பண்ணிடலாம்.
9 + 6 15, 15 + 5 20, 20 + 8 28, 28 + 28 + 5 35. அப்போ எல்லா நம்பரையும் கூட்டும்போது 35 ப்ளஸ் இந்த எக்ஸை விட்டுறக்கூடாது ப்ளஸ் எக்ஸ் எல்லாத்தையும் கூட்டும்போது 35 + எக்ஸ்னு கிடைக்குது. மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது? 1 2 3 4 5 6 6 நம்பர் இருக்குது. அந்த 6ஆல் டிவைட் பண்ணோம்னா சராசரி என்ன கிடைக்குது? 8 அப்படின்ற நம்பர் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 6ஐ 8ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 48. அப்போ 35 + எக்ஸ் = 48. அப்போ இங்கே இருக்க 35ங்கிறது ஈக்குவல் ஆன்சர் போகும்போது என்னவா மாறிடும்? மைனஸாக மாறிடும். அப்போ எக்ஸ் = 48 - 35. 48லேருந்து 35 போச்சுன்னா என்ன கிடைக்கும்? 13 அப்படின்றது கிடைக்கும். ஸோ அப்போ எக்ஸுன்ற நம்பர் என்னதான் இருக்க முடியும்? 13ஆக தான் இருக்க முடியும். ஓகேங்களா? 13ஆக தான் இருக்க முடியும். ஓகேங்களா? நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துடலாங்களா? நமக்கான அடுத்த கேள்வி பாருங்கள். ஒரு தேர்வில் 10 மாணவர்கள் பெற்ற மதிப்பெண் 15, 75, 33, 67, 76, 54, 39, 12, 78, 11ன்னு கொடுத்துட்டு இதோட கூட்டு சராசரி கேட்குறாங்க. ஓகேங்களா? கூட்டு சராசரி கேட்குறாங்க. நான் என்ன பண்ணிடுறேன்? ரைட் சைடில் இருக்க நம்பரை மட்டும் ஆட் பண்ணுறேன். 1 + 8 9, 9 + 2 11, 11 + 9 20, 20 + 4 24, 24 + 6 30, 30 + 7 37, 37 + 3 40, 40 + 5 45, 45 + 5 50, 45 + 5 50 அப்படின்னு கிடைக்கும். 50க்கு 0 பேலன்ஸ் 5 இருக்குங்களா? இதை நான் லெஃப்ட் சைடில் இருக்க நம்பரோட ஆட் பண்ணிக்கிறேன். 5 + 1 6, 6 + 7 13, 13 + 1 14, 14 + 3 17, 17 + 5 22, 22 + 5 22 + 7 29, 29 + 5 35, 35 + 3 38, 38 + 8 46. இப்போ 46 அப்படின்றது கிடைக்கும். அப்போ எல்லா நம்பரையும் கூட்டினா 460ன்னு கிடைக்குது. இதில் மொத்தம் 10 நம்பர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 10ஆல் டிவைட் பண்ணால் நமக்கான ஆவரேஜ் அப்படின்றது கிடைச்சிரும். 0 0 கட் பண்ணால் 46. சார் நீங்கள் சொன்னது புரியலையே. அதாவது எல்லா நம்பரையும் கூட்டியிருக்கேன். ஓகேங்களா? எல்லா நம்பரையும் எழுதி கூட்டுறதுக்கு பதிலாக நான் டைரெக்டாக கூட்டிட்டேன். கூட்டி மொத்தம் 10 பேரோட மார்க் இருக்குது. அந்த 10ஆல் டிவைட் பண்ணுறேன் ஆவரேஜ் கிடைக்கும். அதுதானே நம்மளோட ஆவரேஜ்க்கான ஃபார்முலா. கூடுதல் பை எண்ணிக்கை அப்படின்றத நமக்கான ஃபார்முலா. அதை தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அப்போ 46 அப்படின்றதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். ஓகேங்களா? இதே மாதிரி மாடலில் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம் தர்றேன். ட்ரை பண்ணி ஆன்சரை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? நமக்கான அடுத்த கேள்வி வந்து உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம் சேம் மாடல். ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம். என்ன கேள்வினா 6 குடும்பங்களின் மாத வருவாய், அதாவது 6 ஃபேமிலி இருக்குது. அதோட மந்த்லி இன்கம் பார்த்தீங்கன்னா 3500, 2700, 3000, 2800, 3900, 2100னா அவங்களோட இன்கமோட ஆவரேஜ் சராசரி என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. முக்கியமாக உங்களுக்கு இந்த சம் சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்பவே சிம்பிளான சம். 4 ஆப்ஷனையும் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இந்த 4 ஆப்ஷனுக்குள்ளே தான் ஆன்சர் இருக்குது. ஓகேங்களா? ட்ரை பண்ணுங்கள். ஸோ நமக்கான அடுத்த கேள்வி பார்ப்போங்க. ஓகேங்களா? இந்த கேள்வியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம் இதே மாதிரி மாடலில் இதுக்கு முன்னாடி நம்ம இதே வீடியோவில் சால்வ் பண்ணோம். சேம் அதே டைப்பில் தான் கொஸ்டின் இருக்குது. ஸோ இந்த நம்பரை கூட்டுறீங்க, எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸையும் ஆட் பண்ணிக்கிட்டு மொத்தம் எவ்வளோ நம்பர் இருக்கோ அந்த நம்பரால் டிவைட் பண்ணிங்கன்னா அதோட வேல்யூ தான் 31ன்னு கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து நீங்கள் எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சி ஆன்சர் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லணும். எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குற எல்லாருமே கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா புரியுதா அப்படின்றது எனக்கு தெரியும். பட் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா கொஸ்டினுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பாருங்கள் சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை தெளிவாக பார்த்துருந்தீங்கனாலே முடிஞ்ச குரூப் 4ல் உங்களால் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து உங்களால் போட்டிருக்க முடியும். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா? நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துருவோங்க. இந்த கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். எக்ஸ் கமா எக்ஸ் + 2 கமா எக்ஸ் + 4 எக்ஸ் + 6 எக்ஸ் + 8 என்ற விவரங்களின் சராசரி 16 எனில் எக்ஸின் மதிப்பு காண்கன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா நோட் பண்ணுங்கள். முதல் மதிப்பு வந்து எக்ஸ் இருக்குது, இரண்டாவது மதிப்பு வந்து எக்ஸ் + 2 இருக்குது. அப்போது இந்த எக்ஸை வந்து ஒரு நம்பரால் கூட்டும் போது தான் எக்ஸ் + 2ன்னு கிடைக்கும். என்ன நம்பரால்? 2ன்ற நம்பரால் கூட்டும் போது. அதே மாதிரி எக்ஸ் + 2ஓட 2வை கூட்டும் போது தான் எக்ஸ் + 4ன்னு கிடைக்கும். அப்போ நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு நம்பருக்கு இடையிலையும் 2 அப்படின்ற நம்பரை வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஓகேங்களா? கூட்டிகிட்டு போகும்போது நமக்கு என்ன தெரியும்? ஃபஸ்ட்டு நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் கூட்டி 2ஆல் வகுக்கிறது. இது ஒரு டைப் இருக்குது. பட் இங்கே மொத்தம் எல்லா நம்பரும் பாருங்கள் 5 நம்பர் தான் இருக்குது. 1 2 3 4 5 5 நம்பர் தான் இருக்குது. வித்தியாசம் சமமாக இருக்கப்போ
சென்டரில் வர நம்பர் தான் நம்ம வந்து ஆவரேஜ் அப்படின்றத நம்ம கிளாஸோட ஸ்டார்டிங்லேயே சொன்னோம். இப்போ சென்டரில் என்ன நம்பர் வருது, x+4 அப்படின்றதான் வருது. அப்போ x+4 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆவரேஜ். இதோட மதிப்பு தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 16ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மதிப்பை வச்சு எக்ஸோட வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே இருக்க இங்கே இருக்க 4 வந்து ஈக்குவல் டு ஆன்சர் கொண்டு போனால் என்னவா மாறும், கூட்டலாக இருக்கிறது கழித்தலாக மாறும். அப்போ 16லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 12 அப்படின்றதான் எக்ஸோட வேல்யூவாக இருக்கும். இதே சம்டைம்ஸ் என்ன கொடுப்பாங்க, எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்கு பதிலாக மிகப்பெரிய மதிப்பு காண்க, மிகச்சிறிய மதிப்பு காண்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சு மிகப்பெரிய மதிப்புனா என்ன, x+8 அப்படின்றது தான் மிகப்பெரிய மதிப்பு. எக்ஸுக்கு பதிலாக 12 கூட்டினா என்ன கிடைக்கும், 20 அப்படின்றது கிடைக்கும். மிகச்சிறிய மதிப்புன்றது என்ன, எக்ஸ் தான் மிகச்சிறிய மதிப்பு, எக்ஸோட வேல்யூ 12 இருக்கும். ஓகேங்களா? ஓகே சார், நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் கூட்டி எனக்கு சால்வ் பண்ணி காமிங்க சார் அப்படின்னா, ஃபஸ்ட் நம்பர் எக்ஸ் இருக்குது, இரண்டாவது லாஸ்ட் நம்பர் வந்து x+8 இருக்குது. ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுத்தா நமக்கு ஆவரேஜ் கிடைக்கும். x+x 2x அப்படின்னு கிடைக்கும். 1 + 1 2, அப்போ x+x 2xன்னு கிடைக்கும். +8 அப்படின்றது இருக்குது, டிவைடட் பை 2. 2 + 8லேருந்து நான் என்ன பண்ணிடுறேன், 2 அப்படின்ற நம்பரை காமனாக எடுக்கிறேன். 2வை காமனாக எடுத்தால் 2xலேருந்து 2 வெளியே வந்துருச்சு, அப்போ x இருக்கும். ப்ளஸ் 8 வந்து 2 வெளியே எடுத்துட்டா 2ஆல் டிவைட் பண்ணால் 4 அப்படின்ற நம்பர் கிடைக்கும், டிவைடட் பை 2. 2 கேன்சல் பண்ணுற என்ன கிடைக்குது, x+4 தான் கிடைக்குது. அதனால தான் நான் டைரெக்டாக x+4 அப்படின்றத சொன்னேன். ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன, 12 அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துடலாங்களா? ஓகே, இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம். இதே மாதிரி 2 ஹோம்ஒர்க் சம் கொடுக்க போகிறோம். ஒரே ஒரு சம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ரொம்பவே சிம்பிள் தான். 2ங்கிறத விட 3 ஹோம்ஒர்க் சம் வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி மாடல் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அதனால உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். நீங்கள் ட்ரை பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் போடுங்க. எல்லா கொஸ்டினுக்கும் நான் ஆன்சர் போடுறத விட நான் அதே மாதிரி மாடலில் வந்து உங்களுக்கு வீடியோவை மேக் பண்ணி கொடுத்துட்டேன். அதே மாதிரி மாடலில் இருக்க சம்மை வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்தா நீங்கள் அந்த சம்மை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் சால்வ் பண்ண தெரியுதா அப்படின்றத கற்றுக்கோங்க. தெரியலையா, இதே மாதிரி மாடலில் நம்ம போட்ட கொஸ்டின் பார்த்தீங்களா, அது எழுதி வச்சுருப்பீங்க. அந்த எழுதி வச்சதை பார்த்துட்டு இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட வாரத்தில் நகரத்தின் அதிகபட்ச வெப்பநிலை, அதாவது வெப்பநிலை டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் கூட்டுங்க. கூட்டி எவ்வளோ டிகிரிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 2 3 4 5 6 7 எல்லாத்தையும் கூட்டி 7ஆல் வகுத்திங்கன்னா உங்களுக்கான வாரத்தோட சராசரி வெப்பநிலை கிடச்சிரும். அது எவ்வளோ அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இதுக்கான வீடியோ தனியாக சார் இந்த கொஸ்டின் மட்டும் எனக்கு வீடியோவாக மேக் பண்ணி போடுங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கொஸ்டினை வந்து கமெண்ட்டில் சொன்னாலும் ஓகே, இல்லை நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 8122431304 அப்படின்றது நம்மளோட சேனலோட வாட்ஸ்அப் நம்பர். இதே வந்து என்னோட நம்பர் சார், நான் உங்களுக்கு டேரெக்டாக பர்சனலாக மெசேஜ் பண்ணணும் சார், உங்களோட பர்சனல் நம்பர் கொடுங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7339691304 அப்படின்றதான் என்னோட நம்பர். இந்த நம்பருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வந்து இதை வீடியோவாக மேக் பண்ணி போடுறதுக்கு நீங்கள் சொன்னால் நாங்கள் அதையும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். ஓகேங்களா? பட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த கேள்வியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கான அடுத்த ஹோம்ஒர்க் சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்க கொஸ்டின் தான் உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம். என்ன கொடுத்துருக்காங்க, 12 x 28 ஆகிய தரவுகளின் சராசரி 18னா எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்பவே சிம்பிளான சம் தான், ஈஸி தான். இதே மாதிரி மாடலில் நம்ம வீடியோலேயே போட்டிருக்கோம், இதே வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ சால்வ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துருங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு புது மாடல் சம் தான், ரொம்பவே சிம்பிள். என்ன கான்செப்ட் அப்படின்றத தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. 21இன் அனைத்து காரணிகளின் கூட்டு சராசரின்னு கேட்டிருக்காங்க. அதாவது காரணிகள்ங்கிறது அது என்னென்ன நம்பரால் டிவைட் ஆகும் அப்படின்றதான் கேட்குறாங்க. ஸோ 21 அப்படின்ற நம்பர் பார்த்தா 1ஆல் டிவைட் ஆகும், 3ஆல் டிவைட் ஆகும், 7ஆல் டிவைட் ஆகும், 21ஆல் டிவைட் ஆகும். கரெக்டுங்களா? இந்த காரணிகளோட சராசரி என்ன அப்படின்றதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. கான்செப்ட் புரியுதுங்களா? இந்த அரித்மேட்டிக் மீன் ஆஃப் ஆல் ஃபேக்டர் ஆஃப் 21. அப்போ 21ங்கிறது எந்தெந்த நம்பரால் டிவைட் ஆகுது, 1 3 7 21 அப்படின்ற நம்பரால் டிவைட் ஆகுது. ஸோ இந்த ஃபேக்டருக்கு நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். பார்த்தாலே தெரியுது வித்தியாசம் சமமாக இல்லை. அப்போ என்ன பண்ணிடலாம், எல்லா நம்பரையும் கூட்டி எத்தனை நம்பர் இருக்கோ அதால் வகுத்தரலாம். 4 நம்பர் இருக்குது, ஸோ 4ஆல் வகுத்தரலாம். 7 + 3 10, 10 + 21 31, 31 + 1 32, 32 டிவைடட் பை 2ன்னு போட்டுறக்கூடாது. ஏன், வித்தியாசம் சமமாக இல்லை. ஸோ எத்தனை நம்பர் இருக்குது, 4 நம்பர் இருக்குது. அந்த 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கான ஆன்சர் கிடச்சிடும். 1 4 4, 8 × 4 32. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆவரேஜ் என்ன, 32. இதே மாதிரி நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்ன கொடுத்துட்றேன்னா,
ஒரு 36 அப்படின்ற நம்பரோட அனைத்து காரணிகளின் கூட்டு சராசரி என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ரொம்பவே சிம்பிள். இதே மாதிரி மாடலில் சால்வ் பண்ணுங்கள். நம்ம கடைசி கொஸ்டின் 21 கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி மாடலில் 36ன்றது எந்தெந்த நம்பரால் வகுப்படுமோ அந்த நம்பர் எல்லாத்தையும் கூட்டி மொத்தம் எத்தனை ஃபேக்டர் வருதோ அதால் டிவைட் பண்ணிங்கன்னா சராசரி கிடச்சிடும். ஸோ இதே மாதிரி மாடலில் கேட்கறதுக்கு கூட பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. நமக்கான அடுத்த சம் பார்த்துருவோங்க. அதை இந்த கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ABCDER 5 கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்னு சொல்லிட்டாங்க. கன்சிக்யூட்டிவ்னா அடுத்தடுத்த ஆட் நம்பர்னு சொல்லிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 3 5 7 9 அப்படின்றத கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ABCDE வச்சுக்கோங்க. ஓகேங்களா, என்ன கேட்குறாங்க, நான் ஆட் நம்பர் தென் their ஆவரேஜ்னு கேட்டிருக்காங்க. ஆட் நம்பர்னு சொல்லிட்டாங்க. ஆட் நம்பருக்கு இடையில இருக்க வித்தியாசங்கிறது என்னவா இருக்குது, சேமாக இருக்குங்களா. ஸோ சேமாக இருக்கப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணலாம். அப்படி ஏதாவது ஆப்ஷன் இருக்கா, இல்லை, அப்படி எந்த ஆப்ஷனுமே இல்லை. ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன, நன் ஆஃப் தி எபோவ் அப்படின்றதான் ஆன்சர். ஓகேங்களா, இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், எல்லா நம்பரையும் கூட்டி 5ஆல் டிவைட் பண்ணலாம். A + B + C + D + E அப்படின்ற எல்லா நம்பரையும் கூட்டி 5ஆல் வகுத்தாலும் நமக்கு சராசரி சேம் தான். இல்லைன்னா முதல் எண்ணான ஏவையும் கடைசி எண்ணான ஈயையும் கூட்டி 2ஆல் வகுக்கலாம். இந்த 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷனில் இருந்தால் கூட ஆன்சர் கரெக்டாக இருந்திருக்கும். அப்படி எந்த ஆப்ஷனுமே இல்லை. அதனால் இந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன, நன் ஆஃப் தி அபோவ், மேற்கண்டவைகளில் எதுவும் இல்லை அப்படின்றதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். ஓகேங்களா, ரெண்டுதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது 2012 to 15 காலகட்டத்தில் கேட்ட கொஸ்டின். ஸோ கடைசி சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம். அதே மாதிரி இதே வீடியோவில் தெளிவாக நம்ம அதே மாதிரி மாடலில் சம் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ சேம் மாடலில் தான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன். அதே மாடல் சம்மை ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. ஓகேங்களா, இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி மாடலில் நம்மளோட வீடியோஸ்லேயே மேக் பண்ணி கொடுத்துருக்கோம், இதே பார்ட் வீடியோவில். ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன வருது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. முக்கியமாக நம்ம வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிவிட்டு ஹைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா, இந்த வீடியோவை ஹைப் பண்ணிடுங்க. ஏன்னா ஹைப் கொடுக்க இந்த வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஷேர் ஆகும். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மேக்ஸ் வித் MMK, ஓகேங்களா, மேக்ஸ் வித் MMK அப்படின்ற டெலகிராம் பேஜில் MMK அப்படின்ற டெலகிராம் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, டெலகிராம் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு பார்ட் வீடியோவுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.